இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2010-2011 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயின்ற 15,627 மாணவர்களுக்கு 4,50,00,000 மதிப்பீட்டில் இலவச சைக்கிள்கள் வழங்கும் விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயின்ற, அதாவது தற்போது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் துறை இயக்குநர் உத்தமன், இணை இயக்குநர் சாந்தி, பள்ளி முதல்வர் சடகோபன், ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் தற்போது, அதாவது 2011-2012 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச சைக்கிள் வழங்கப்படும் என முதல்வர் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2 மாதத்தில் மின் உற்பத்தி துவங்கும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின்சாரம் துவங்க தமிழக அரசு அனுமதி அளித்ததை அடுத்து மின் உற்பத்திக்கான துவக்க வேலைகள் நடந்து வருவதாகவும், ரஷ்ய விஞ்ஞானிகள் அணுமின் நிலையம் செயல்பட துவங்குவதற்கான பணிகளை துவங்கிவிட்டதாகவும், முதற்கட்டமாக அணுமின் நிலையத்தில் குளிரூட்டும் பணிகள் இன்னும் 10 நாட்களில் அணுமின் சக்தி கழக ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் முன்னிலையில் துவங்கி அதன்பின் 15 நாட்களில் சோதனை துவங்கும். பின்னர் அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி நடக்கும். இதனை அணுமின் சக்தி ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து ஒப்புதல் அளித்த பின் முறைப்படி முதல் அணு உலையில் மின்சாரம் உற்பத்தி துவங்கி அங்கு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகும். பின்னர் அடுத்த உலையில் மின் உற்பத்தி துவங்கி அங்கு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். புதுவை நேரு வீதியில் உள்ள பழைய சிறைச்சாலையை முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து புதுவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். புதுவை நேரு வீதியில் உள்ள பழமை வாய்ந்த கட்டிடமான மத்திய சிறைச்சாலையை முதல்வர் ரங்கசாமி, SSP ஸ்ரீகாந்த், போக்குவரத்து SP சிவதாசன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன், நகராட்சி ஆணையர் அழகிரி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தில் பல அடுக்குமாடி கொண்ட வணிக வளாகம் கட்ட திட்டம் உள்ளதாகவும், தற்போது போக்குவரத்து பிரச்சினை பெரிய பிரச்சினையாக உள்ளதால் நேரு வீதி, கொசக்கடை வீதி, ரங்கப்பிள்ளை வீதியில் வாகன நெரிசலை குறைக்க தற்காலிகமாக இந்த இடத்தை சீரமைத்து இருசக்கர வாகனம் நிறுத்துமிடமாக மாற்ற உள்ளதாகவும், அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் நிறுத்தும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க வேண்டுமா இல்லையா என்பதை அதிகாரிகளுடன் ஆலோசித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும், விரைவில் கட்டிடத்தை சீரமைக்கும் பணி துவங்க உள்ளதாகவும் கூறினார். இது வாகன நிறுத்தத்துக்கு எந்த வகையில பயன்படுத்தலாம், புதுச்சேரியில் இருக்கிற அந்த நகரப்பகுதி வர வாகனத்தில் பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அது இதை இடிச்சிட்டு அடுக்கு மாடி கட்டி அதில் வாகனம் நிறுத்தம், ஏன்னா இப்போ பல பெரிய நகரத்தெல்லாம் பார்க்கணும் நம்ம செய்கிறாங்க, அது மாதிரி பண்ண முடியுமான்னு ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் இருக்கிற இடத்த நம்ம நேரு வீதியில் நிறுத்தியிருக்க கொசக்கடை தெருவு, இது முக்கியமான இந்த 2-3 தெருவில் இருக்கிற வாகனங்களை, குறிப்பாக இருசக்கர வாகனங்களை இங்கே நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்.
திடீர்னு தோன்றியது, அதுக்காக பார்வையிட்டு இருக்கோம். சுத்தப்படுத்தி பிறகு இந்த ஒரு வாரத்தில் சுத்தப்படுத்தி இதில் கொண்டு வரலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு வாரத்தில் இப்ப இருக்க தற்சமய நிலையை வைத்து எவ்வளவு வாகனம் நிறுத்த முடியும், ஓரளவு கொஞ்சம் குறைக்கலாம் நெருக்கத்தை. கொஞ்சம் கட்டணம் இருக்கணும். அதாவது பாதுகாப்பு அப்படின்னு கொடுக்கும்பொழுது கட்டணம் வசூல் செய்யணும். அப்படியே இல்லை, அப்படியே வந்து விட்டுட்டு போலான்னா கட்டணம் தேவை இருக்காது. அது அது அதாவது எந்த இது சரியா இருக்கும் அப்படின்றது யோசனை பண்ணி முடிவெடுக்கலாம். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் வரும் 24ஆம் தேதி திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாடப்பட உள்ளதாக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா கூறுகையில், புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் இளைஞர் எழுச்சி நாள் விழாவையொட்டி புதுவை சிங்காரவேலர் சிலை அருகில் 24ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்றும், இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவக்குமார், கென்னடி, ராஜாராமன், MA சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் உள்பட பலர் பேசுகின்றனர் என்று கூறினார். புதுவைக்கு வருகை புரிந்த கடற்படை துணை தளபதி அனில் சோப்ரா மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். இந்திய கிழக்கு கடற்படையின் துணை தளபதி அனில் சோப்ரா புதுவைக்கு வருகை புரிந்துள்ளார். புதுவைக்கு வந்த அவர் மரியாதை நிமித்தமாக ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினார். அவருக்கு ஆளுநர் இக்பால் சிங் நினைவு பரிசினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மலர்கொத்து கொடுத்து கௌரவித்து சிறிது நேரம் பேசினார். பின்னர் வெளியே வந்த அவர் செய்தியாளர்களிடம், இந்திய கடல் எல்லையில் அடிக்கடி சிங்கள மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர். இனிமேல் அதுபோன்று நடக்கா வண்ணம் பாதுகாப்பை தீவிரப்படுத்த உள்ளதாகவும், இந்திய எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார். புதுவையில் கல்வி உதவித்தொகை வழங்கக் கோரி போராட்டம் செய்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தாகூர் கலைக்கல்லூரி உள்பட அரசு கல்லூரியைச் சேர்ந்த ஆதிதிராவிட மாணவர்கள் நூற்றுக்கணக்கானோர் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிடர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்வி உதவித்தொகையினை உடனே வழங்கிட வலியுறுத்தியும், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை வேறு எதற்கும் செலவிடக்கூடாது என கோரியும் போராட்டம் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து அவர்களை கலைந்து போகும்படி கூறியும், அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் SP பைரவசாமி வந்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தபோது போலீசாருக்கும் மாணவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு போலீசார் மாணவர் மீது தடியடி நடத்தினர். இதனால் மாணவர்கள் சிதறி ஓடினர். சிக்கியவர்களை துரத்தி பிடித்து போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து சட்டக்கல்லூரி மற்றும் பிற கல்லூரி மாணவர்கள் SSP அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அங்கும் போலீசார் மாணவர்களை தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். தாய் தந்தையற்ற அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்க உள்ளதாக ஆதரவற்றோர் அனாதை இல்ல நிறுவனர் சாமுவேல் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆதரவற்றோர் அனாதை இல்ல நிறுவனர் சாமுவேல் ஜெயக்குமார் கூறுகையில், அரசு அனுமதியுடன் அங்கீகாரம் பெற்று கோரிமேட்டில் ஒரு ஆதரவற்ற அனாதை இல்லத்தை துவங்கியுள்ளதாகவும், இதில் தாய் தந்தையற்ற அனாதை பிள்ளைகள், தாய் மட்டும் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், தெருவோர பிள்ளைகள் போன்ற அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து சிறப்பான முறையில் உணவு, உறைவிடம் அளித்து நல்ல கல்வியை அளித்து தமது சொந்த பிள்ளைகள் போல் வளர்த்து நன்னடத்தையுடன் நல்லொழுக்கத்துடன் தேசப்பற்றுடன் பிள்ளைகளை வளர்த்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்க உள்ளதாகவும், இதில் சேர விரும்புகிறவர்களுக்கு முறைப்படி விண்ணப்பம் அளித்து தகுதி உடையவர்களை தேர்ந்தெடுத்து பின்னர் தத்தெடுத்து சேவை புரிய உள்ளதாகவும் கூறினார். நாங்கள் ஆதரவற்ற சிறுவர் இல்லம் என்ற ஒரு இல்லத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதிலே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அடுத்ததாக தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அடுத்ததாக தாய் இல்லாத பிள்ளைகளை நாங்கள் ஆதரிக்க இருக்கிறோம். 3 வயது முதல் 13 வயதுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் எங்களிடத்திலே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு உண்டு, நல்ல இருப்பிடம் உண்டு, நல்ல ஆதரவு உண்டு, நல்ல படிப்பு உண்டு, எல்லாமே சிறப்பாக செய்ய நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம்.
தயவு செய்து உங்கள் ஆதரவு கரத்தை நீட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக எங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய மொபைல் நம்பரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9894943438. மறந்து விடாதீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய விலாசம் நம்முடைய 10 கலைவாணர் நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6. அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் தீர்த்து வைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதுவையில் அரசு உதவி பெறுகின்ற தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் மாதா மாதம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குகின்ற தினத்திலேயே தங்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், பணி மூப்பின் காரணமாகவும் இன்னமும் பல்வேறு விதங்களில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் காரணமாகவும் உருவாகின்ற காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அனுமதி கேட்டும், மேலும் தங்களது பிரச்சினைகள் குறித்தும் ஜனநாயகத்திற்கு உட்பட்ட வகையில் போராடி வருகின்றனர் என்றும், தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமி முன்பு கல்வி அமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று நிதித்துறையை கலந்து ஆலோசித்து படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் புதிய பணியிடங்களை உருவாக்கி உத்தரவு பிறப்பித்ததைப் போன்று தற்போதைய கல்வி அமைச்சர் நிர்வாகத்தினரையும் ஆசிரியர்களையும் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்ததை ஏற்று உடனடியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களின் பிரச்சினைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கூறினார். உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு அனைத்து வார்டுகளையும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பாமக மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலையில் டைனமிக் அறையில் நடந்தது. கூட்டத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளாக கரும்பு வழங்கியதற்கான பணத்தை உடனடியாக கூட்டுறவு சர்க்கரை ஆலை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்ளாட்சித் தேர்தலை அரசு அறிவித்துள்ள நிலையில் அனைத்து வார்டுகளையும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு நல்லதொரு முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேடு ESI மருத்துவமனை வளாகத்தில் வனத்துறைக்கு சொந்தமான மரங்களை வெட்டி கடத்தியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மரங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை கோரிமேடு ESI மருத்துவமனை வளாகத்தில் இருந்த வனத்துறைக்கு சொந்தமான மரங்கள் தானே புயலால் சாய்ந்தது. அதனை அப்புறப்படுத்த ஏலம் விடப்பட்டு ஒப்பந்ததாரர் கதிர்வேல் ஏலம் எடுத்து கடந்த 19ஆம் தேதி முதல் மரம் வெட்டும் பணி நடந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் உயிர் மரங்களையும் வெட்டிக் கொண்டிருந்ததை கண்ட அரசு துறை செயலர் பெலாட்டி பெர்டின் வனத்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து வனத்துறை அதிகாரி சிவக்குமார் மற்றும் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது வேம்பு, தைலமரம் உள்பட 10க்கும் மேற்பட்ட மரங்கள் திருட்டுத்தனமாக வெட்டி லாரியில் ஏற்றியதை தடுத்து மரத்தை பறிமுதல் செய்தனர். இதற்குள் மரத்தை வெட்டியவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல பகுதிகளில் உயிர் மரங்கள் வெட்டி எடுத்து கடத்தப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து கோரிமேட்டில் லாரியில் கடத்தி சென்ற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்களை லாரியை மடக்கி பறிமுதல் செய்தனர். உயிர் மரங்களை வெட்டி கடத்திய சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சந்தை புதுக்குப்பத்தில் புயல் நிவாரணம் வழங்கவில்லை என்று மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சந்தை புதுக்குப்பத்தில் புயலால் சேதமடைந்த வீடுகளை சரியாக கணக்கெடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை என்றும் பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கணக்கெடுக்க வேண்டும் என்றும் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களிடம் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தற்போது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படியும் வலியுறுத்தினர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில்
தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியினை பிப்டிக் தலைவர் அங்காளன் வழங்கினார். புதுவை திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர், குச்சிப்பாளையம், நரிக்குறவர் காலனி பகுதி மக்களுக்கு தானே புயல் நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். அதில் நரிக்குறவர் காலனியில் உள்ள 28 வீடுகளுக்கு தலா 10,000 ரூபாயினை நிதியுதவியாக வழங்கினார். அப்போது வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பங்கேற்று நிதியுதவியினை பெற்று பயனடைந்தனர். புதுவை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய மொழிகளில் தாகூர் என்ற தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் 150வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய மொழிகளில் தாகூர் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. துறைத் தலைவர் பேராசிரியர் முரளி தலைமையில் கருத்தரங்க இயக்குநர் டாக்டர் கல்பனா முன்னிலையில் நடைபெற்ற கருத்தரங்கில் விஸ்வபாரதி பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்வபன் மசூம்தார், பெங்களூர் பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராமசாமி உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருந்து பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தாகூரின் படைப்புகள், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அவரது படைப்புகள், இந்திய மற்றும் உலக மொழிகளில் அவரது படைப்புகள் உள்ளிட்ட பல தலைப்புகளில் சிறப்புரையாற்றினர். இதில் ஆங்கிலத்துறை மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரியில் நுண்கலை தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கான பட்டய சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் நுண்கலை தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கான பட்டய சான்றிதழ் வழங்கும் விழா கல்லூரி முதல்வர் குமாரி தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு பட்டய படிப்பு முடித்த 80 மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். திரளான மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் டாக்டர் அரங்க முருகையன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை ஆதிங்கப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை பாகூர் ஆதிங்கப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன் தலைமையில் நடந்தது. தலைமை ஆசிரியர் கருணாகரன் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், கிருமாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி செல்வராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்ற விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், கிராம கல்விக்குழு தலைவர்கள், நிர்வாகிகள், ஆசிரியைகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேடு அரசு மார்பக நோய் மருத்துவமனையில் உலக காசநோய் தின விழா மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை கோரிமேட்டில் உள்ள அரசு மார்பக நோய் மருத்துவமனையில் நடந்த உலக காசநோய் தின விழா மற்றும் கருத்தரங்கை சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் துவக்கி வைத்து விழாவிற்கு தலைமையேற்று பேசுகையில், உலகில் உள்ள காசநோயாளிகளில் 20% பேர் இந்தியாவில் உள்ளதாகவும், திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய காசநோய் தடுப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டவுடன் கடந்த 15 ஆண்டுகளில் காசநோயினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 5 லட்சத்திலிருந்து 2.8 லட்சமாக குறைந்துள்ளதாகவும், இந்த ஆண்டின் குறிக்கோள் காசநோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதுதான் என்று பேசினார். முன்னதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜன் வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் மேற்பார்வையாளர் டாக்டர் முத்துராஜ் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.